சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. பிரியமானவர்களே, முதலாவது என் கால் சறுக்குகிறது என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். சறுக்குதல் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சம்பவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனநிலைமையிலிருந்து, சறுக்குதல் விழுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று ஜாக்கிரதைப்பட நினைக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரிடத்தில் என் கால் சறுக்குகிறது என்று சொல்ல பழக வேண்டும். விழுந்தவுடன் உதறி போட்டு எழுந்து விடுகிறது அல்ல நம்முடைய வாழ்க்கை. சறுக்கும்போது சறுக்குகிறது என்று கர்த்தரிடம் சொல்லி அவருடைய கிருபையால் தாங்கப்படுகிறது தான் ஆவிக்குரிய அனுபவம். பேதுரு காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசுவானவர் தன் கையை நீட்டி அவனை பிடித்து தாங்கி படகில் ஏற்றினார். பவுலடியாரின் வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் அவரை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. அவரை சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதை குறித்தே யோசித்து சஞ்சலப்படுகிறார். அது அவரை விட்டு நீங்கும்படி ஜெபித்தும் விட்டார். அந்த பலவீனம் அவரை விட்டபாடில்லை. கர்த்தர் பேசினார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆம் பிரியமானவர்களே, நம் பலவீனத்தில் அவர் பலம் பூரணமாய் விளங்கி அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், தாங்கும், பலப்படுத்தும். கிருபை என்பது பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாயிருந்தும் நாம் அனுபவிக்கிற கர்த்தரின் தயவு, இரக்கம், அன்பு, பரிதாபம், மனதுருக்கம் என்பவைகளின் கூட்டுத்தொகை. விவரிக்க முடியாதது. The highest ever gift from God. அதை பவுல் வல்லமை என்று குறிப்பிட்டு, அந்த கிருபையினால் கிடைக்கும் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன். ஆமென்.